ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். ரீசெண்டாக 10வது பர்த்டேக்கு போட்ட கேக் கொண்ட உங்களோட ஷேர் பண்ணுறேன். ட்ரஃபிள் கேக். இந்த ட்ரஃபிள் கேக்கை எப்படி செய்த நான்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம் வாங்க. ஃபொண்டன்ட்டுக்கு மெரூன் கலர் மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். ரெட் கலரையும் பிளாக் கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் இந்த கலரை எடுத்தேன். நான் ரோலிங் பின்னால் உருட்டி எடுத்துட்டு ரோலரால் கட் பண்ணி எடுத்தேன். நான் ரோலரால் கட் பண்ணி எடுத்து கேக்கில் பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் சேம் சைஸில் வரும். தண்ணி அல்லது எடிபிள் க்ளூவை யூஸ் பண்ணி ஃபொண்டனை ஸ்டிக் பண்ணணும். இந்த ரஃபில் எப்படி ஸ்டிக் பண்ணுறேன்னு பாருங்க. மேலே இருந்து கீழ்ப்பக்கமாக தான் இந்த ரஃபில் ஒட்டி கொண்டு வரணும். ஒரு ட்ராப்பில் அடிப்பகுதியில் மற்ற ட்ராப்பில் ஒட்டணும். முதலே விரல்களால் அதன் ஓரங்களை சேப் பண்ணி கொண்டு போகணும். எப்படி செய்கிறேன்னு பாருங்க. ட்ராப்பில் கீழையும் அமர்த்தி மேலேயும் சேப் பண்ணி கொண்டு போகணும். இப்படியே ஒவ்வொரு ட்ராஃபிளின் அடிப்பகுதியையும் மறைச்சு ஒட்டிக்கொண்டே வரணும். ட்ராஃபிளின் அடிப்பகுதியை நீங்கள் கையால் அமர்த்தி மெல்லிசாக்கினீங்கள்னு சொல்லி சொன்னாதான் கீழே அடுத்த ட்ராஃபிள் ஒட்டேக்கில் கிளீனாக நிற்கும். ட்ராஃபிளை ஒட்டி முடிச்சா பிறகு அதன் அடிப்பகுதியை நீங்கள் கையால் மெல்லிசாக்கி விட்டீங்கள்னு சொல்லி சொன்னாதான் அடுத்த ரஃபில் இதன் அடிப்பகுதியில் ஒட்டேக்கில் கிளீனாக நிற்கும். கஸ்டமர் எனக்கு தந்த பேட்டர்னின் படி கொஞ்சம் மொத்தமான ட்ராஃபிள் இருக்கிற பேட்டர்ன் தான் தந்தவ. மெல்லிய ட்ராஃபிள் இருக்கிறதாவும் கேக் செய்யலாம். மெல்லிய ட்ராஃபிளாக நீங்கள் செய்யணுமென்று சொல்லி சொன்னால் ஃபொண்டன்ட்டோட ஃப்ளவர் பேஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி செய்யணும். அப்போ தான் நல்ல மெல்லிசா வரும். ஃபொண்டனில் நீங்கள் மெல்லிசா செய்தீங்கள்னு சொன்னால் சில நேரம் வெடித்து அல்லது பிஞ்சு வரும். ஃப்ளவர் பேஸ்ட்டும் ஃபொண்டனும் மிக்ஸ் பண்ணி செய்தால் க்ளீனாக மெல்லிசா நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இந்த ட்ரஃபிள் கேக் செய்து போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். அடிப்பகுதியில் எப்படி ட்ரஃபிள் ஒட்டுறேன்றதை பாருங்க. கேக்கின் பேஸோட முட்டி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இந்த ட்ரஃபிள் இருக்கணும். இந்த ட்ரஃபிளின் அடிப்பகுதியை அமர்த்தக்கூடாது, அது கிளீனானதாக இருக்கணும். அமர்த்தாமல் கையடையாளங்கள் இல்லாமல் அதே ஷேப்போட அந்த ட்ரஃபிள் இருக்கணும். 2 அடுக்கு கேக் செய்கிறேன். கீழ் அடுக்குக்கு ட்ரஃபிள் ஒட்டி முடிஞ்சது. இப்போ மேல் அடுக்குக்கு ட்ரஃபிள் ஒட்டுறேன். கீழ்ப்பகுதியில் ஒட்டின மாதிரியே மேலடுக்கு கேக்குக்கு மேலே இருந்து ட்ரஃபிளை ஸ்டிக் பண்ணி கொண்டு வரணும். இந்த ட்ரஃபிள் ஒட்டேக்கில் பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் அந்த ஜாயிண்ட் வந்து கேக்கின் பின்பக்கம் இருக்கிற மாதிரி தான் விட்டு ஒட்டுறேன். அப்பாடா, ஒரு மாதிரி ட்ரஃபிள் ஒட்டி முடிஞ்சது. இந்த ட்ரஃபிள் ஒட்டுறதுக்கு கூட நேரம் எடுக்கும். ட்ரஃபிளின் மேல் பகுதிக்கு கோல்ட் கலரால் பெயிண்ட் பண்ணி விடுகிறேன். இந்த கோல்ட் கலர் வந்து எடிபிள் பெயிண்டாகவும் விற்குது. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எடிபிள் டஸ்ட் வேண்டி வோட்கா அல்லது ஸ்பிரிட் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். கீழ் கேக்குக்கு பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மேல் கேக்குக்கு பெயிண்ட் பண்ணுறேன். பிஸியாக இருந்ததால் இந்த கேக்குக்கு க்ரம் கோட் போடுறது, ஃபொண்டன் கவர் பண்ணுறது வீடியோ எடுக்கலாமல் போச்சுது. ஆனால் இதுக்கு முதல் போட்ட கேக் டெக்கரேட்டிங் வீடியோஸில் க்ரம் கோட் போடுறது, ஃபொண்டன் கவர் பண்ணுறது எல்லாம் போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், விரும்பினா நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரு மாதிரி மேல் கேக்குக்கும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததாக செய்து வச்சிருக்கிற கேக் டொப்பர்ஸை வச்சு இந்த கேக்கை டெக்கரேட் பண்ண போகிறேன். ஃபொண்டன்ட்டுக்குள்ளே டைலூஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணி 3 கலரில் பால்ஸ் செய்து வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே டூத்பிக் செருகி வச்சுருக்கிறேன். நம்பர் 10 கேக் டொப்பர் செய்திருக்கிறேன். இது கேக் மோல்டில் தான் செய்த நான். செய்து வச்சிருக்கிற பால்ஸுகளை அங்கேயும் இங்கேயுமா செருகி டெக்கரேட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த பால்ஸுக்கு கில்டரால் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதான் பார்க்க சைனியாக இருக்குது. ஜெலோ கலர்
ஃபொண்டனில் செய்த போல்ஸுக்கு கோல்ட் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிங்க் கலருக்கு பிங்க் கலர் எடிபிள் டஸ்ட் போட்டு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ரெட் கலருக்கு ரெட் கலர் எடிபிள் டஸ்ட்டை வோட்காவோட மிக்ஸ் பண்ணி கலர் பண்ணி வச்சுக்கிறேன். அதால் தான் போல்ஸுகள் எல்லாம் கண்ணை கவர்ற மாதிரி இருக்குது. இந்த கேக்கில் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலையும் பளபளண்டு வடிவாக இருக்குது. செய்து வச்சுருந்த போல்ஸை கொண்டு இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ செய்து வச்சுருக்கிற நம்பர் 10 கேக் டொப்பரை வைக்கிறேன். இந்த கேக்குக்கு மேட்சிங்காக தான் நம்ம கேக் டொப்பர் செய்த நான் 10 கோல்ட் கலர்லையும் போவை மெரூன் கலர்லையும் செய்திருக்கிறேன். இப்போ ஹேப்பி பர்த்டே கேக் டொப்பரை வைக்கிறேன். இந்த ஹேப்பி பர்த்டே கேக் டொப்பரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய டிசைனில் இருக்குது. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் வேண்டி யூஸ் பண்ணலாம். அமேசான், டேபு, ஈபே எந்த ஆன்லைன் ஷாப்பிங்லையும் நிறைய டிசைனில் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் கேக் ஷாப்லையும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.